ரத்தம் வந்துட்டு இருக்குன்னு. மீரா, அம்மா இப்ப என்ன மன்னிச்சிட்டீங்கல்ல? அப்புறம் என் மேல கொஞ்சம் அன்பு கூட காட்டுனீங்க. உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? பைத்தியம் ஆயிட்டியா? எல்லா விஷயமும் உனக்கு விளையாட்டா இருக்குல்ல? மீரா அடிக்கடி என்ன தொந்தரவு பண்றத முதல்ல நிறுத்து. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கோவமும் தாய்ப்பாசமும் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்க. அவளுக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சதும் உன் மனசு பதறி போச்சுல்ல? அவ மேல ரொம்ப அன்பு வந்துருச்சுல்ல? நேத்துல இருந்து அவ உன் அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கா. ரத்னா, அவ பொய் சொன்னாலும் உன்னோட அன்பு அவளுக்கு கிடைச்சிருச்சு. அம்மா பொண்ணோட அன்பு அற்புதமானதுன்னு இதுக்குதான் சொல்வாங்க. இல்லத்த, எனக்கும் மீராக்கும் இருக்கிறது அம்மா பொண்ணு உறவு இல்ல. அவ என்னோட பொண்ணும் இல்ல, நான் அவளோட அம்மாவும் இல்ல. அப்புறம் இப்போ வாழ்க்கையில என்னைக்குமே நான் அவளோட அம்மா ஆக முடியாது, என்னைக்கு முடியாது. ஏ ரத்னா, என்னாச்சு உனக்கு? இப்போ நீ வேதனையில இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மீரா உன்னை தொல்லை பண்ணிட்டு இருக்காதான். ஆனா ரத்னா அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த வயசுல சேட்டை பண்ணலன்னா வேற எப்ப பண்ணுவா? இல்ல, விஷயம் சேட்டைய பத்தி இல்ல அத்த. அப்போ எதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, தாங்கவே முடியாது. ஞாபகம் இருக்கா நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம்? பல வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் கூட எனக்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. எப்போ அவர் என்னோட நாட்டாமையே என்கிட்ட திருப்பி அனுப்பி வைப்பாரோ அப்பதான் நான் மீராவை ஏத்துக்குவேன். தாய் பாசத்தை காட்டி வளர்ப்பேன், அன்பா இருப்பேன். ரன்வீர் அளவுக்கு அன்பு காட்ட முடியாட்டியும் தாய் இல்லாத குறைய அவளுக்கு வரவிட மாட்டேன்னு. ஆனா என்ன ஆச்சு? கடவுள் என்னோட நாட்டாமைய அனுப்பி வச்சாரா? ஏன்னா அந்த கடவுளுக்கு இதுல விருப்பமே இல்ல. எனக்கும் மீராவுக்கும் சம்பந்தம் ஏற்படுறது. அவர் என்னோட நாட்டாமைய அனுப்பி வைக்கல, என்னோட கடவுள் ஏத்துக்கல. அனுப்புனாரு ஒரு செய்திய, அவர் இறந்த செய்திய. என்ன பேசுற ரத்னா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கும் அவளுக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த உறவு எப்படிப்பட்டதுன்னு பாவம் அந்த அப்பாவி பொண்ணுக்கு தெரியாது ரத்னா. எனக்கு தெரியும் அத்த. அவ சின்ன பொண்ணு, அப்பாவிதான். இதுல அவளோட தப்பு எதுவும் இல்ல. ஆனா அத்த, நீங்க இந்த விஷயத்தை எப்படி மறக்க முடியும்? அந்த பொண்ணு பிறக்காம இருந்திருந்தா அவளோட அம்மா இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டா. என் முன்னாடி வந்து குரலை எழுப்பியிருக்க மாட்டா. நாட்டாமையும் இந்த வீட்டை விட்டு போயிருக்கவே மாட்டாரு. நீங்க நீங்க இந்த விஷயத்தை எப்படி அத்த மறுக்கிறீங்க? ஒருவேளை அவ இன்னைக்கு இந்த வீட்டுல இல்லாம இருந்திருந்தா உங்க மகன் நம்ம கூட இந்த வீட்டுல இருந்திருப்பாரு.